ஒரே கதையில் 1000 அர்த்தங்கள். பா, ரொம்ப அருமையான கதை, கேளுங்க. மண் சரிவில் இருந்து உயிர் தப்பிய போராட்டம். கேரளாவில் மலையோர கிராமம். அங்கு ஆனந்த், விக்ரம் மற்றும் சுஜித் என்ற 3 சிறுவர்கள் இருந்தார்கள். அந்த மாலை பொழுதில் மலையடிவாரத்தில் விளையாட சென்றனர். விரைவாக உயர்ந்த குன்றை அடையலாம் என்று ஆனந்த் ஆர்வத்துடன் கூற, மற்றவர்களும் சிரித்துக்கொண்டே உடன்பட்டனர். மலை உச்சியை அடைந்த பொழுது அவர்கள் கீழே இருக்கும் கிராமத்தின் அழகை ரசித்து கொண்டிருந்தனர். காற்றில் மழலை பறவைகள் கீதம் பாடின. அவர்கள் மகிழ்ச்சியில் சிரித்தனர். ஆனால் திடீரென்று கருப்பு மேகங்கள் சூழ்ந்தன. மின்னல் மின்னி மழை வெள்ளமாக பெய்ய தொடங்கியது. விரைவாக கீழே இறங்கணும் என்று விக்ரம் கத்தினான். அவர்கள் அவசரமாக ஓடினார்கள். அப்பொழுதுதான் அதிக தீவிரமடைந்த மலை மண் சரிவாக உருண்டு விழுந்தது. ஓடுங்க, மண் சரிவு என்று ஆனந்த் கூச்சலிட்டான். அவர்கள் மண்மேடுகளை தாண்டி ஓடினார்கள். சிறிய குன்றுடன் உருண்டுகள், பாறைகள் சிதறி விழுந்தன. அந்த நேரத்தில் சுஜித் திடீரென்று மண் சரிவில் சிக்கி விழுந்தான். அவனது காலை பிடித்து கொண்டு பாறைகள் ஒடுங்கின. விக்ரம், ஆனந்த், காப்பாத்துங்க என்று அவன் துடித்து கத்தினான். விக்ரமும் ஆனந்தும் அவனை விடுவிக்க போராடினர். உன்னை விட்டு விட்டு போக மாட்டோம் என்று உறுதியுடன் கூறி மண்ணில் கைகளை புதைத்து அவனை இழுத்தனர். ஆனால் மண் ஒட்டி கொண்டு அவனது கால்களை இறுக பிடித்தது. மழை இன்னும் கொந்தளித்தது. பாறைகள் சுழன்றன. மண் சரிவு இன்னும் கீழே உருண்டது. சுஜித் கண்ணீர் விட்டு அம்மா அம்மா உயிரோடு இருக்கணும் என்று அழுதான். அந்த விழுங்கும் மண்ணின் பிடியில் அவன் விசைப்படுத்தப்பட்டான். ஆனந்த் தன் கைகளால் பாறைகளை தள்ளி விக்ரம் மண்ணை உரித்து தோண்டி சுஜித் பிடி, கையை விடாதே என்று கத்தினான். அவர்கள் மண்ணை கை விரல்களால் கிழித்து அவனை மண்ணிலிருந்து வெளியே இழுக்க முயற்சித்தனர். சுஜித் மண்ணில் மூச்சை முட்டி மழை நீரில் குளித்து வலியால் கதறினான். நீ உயிரோடு இருக்கணும் எங்களுக்காக என்று விக்ரமும் ஆனந்தும் கண்ணீர் விட்டனர். அந்த மழையின் சத்தமும் மண்ணின் பிதுங்கல்களும் அவர்களின் அர்ப்பணிப்பை தடுக்கவில்லை. சுஜித், நாம எல்லாம் வீடு திரும்பணும்டா என்று உறுதியுடன் போராட சுஜித் வெளியே இழுக்கப்பட்டான். அவர்கள் மூவருமே விரைவாக மலை சரிவிலிருந்து உருண்டனர். கீழே கிராமத்துக்கு வந்தபோது அவர்கள் மூவருமே மழை நீரில் நனைந்தபடி சூரியன் மறைந்த இருட்டிலும் விழுந்து விழுந்து நடந்த சுஜித் தன் வழியால் கதறியும் விக்ரமும் ஆனந்தும் அவனை தாங்கியபடி கொண்டு வந்தனர். கிராம மக்கள் அவர்களை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேள்வி எழுந்தது. மண் சரிவிலிருந்து உயிர் தப்பிச்சு வந்தாங்க என்று ஒருவன் குரல் கொடுத்தான். அந்த குரலோடு கிராம மக்கள் அவசரமாக ஓடி சுஜித்தை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். மண்மேடு அவர்களை விழுங்குவதற்கான ஆபத்தில் இருந்தும் அவர்கள் மூவருமே உயிருடன் மீண்டனர். சுஜித்தின் கண்களில் விழுந்த கண்ணீர் விக்ரம் மற்றும் ஆனந்தின் நட்பின் மதிப்பை காட்டியது. நீ உயிரோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்வோம் என்று ஆனந்தும் விக்ரமும் சுஜித்தின் கையை பிடித்தனர். அவர்கள் மூவருமே அழுகையோடு சிரித்தனர். அவர்களின் உறவும் தூரத்தை மண் சரிவும் வெல்லவில்லையே. மலைகளின் குரலாய், வீரத்திற்கான சாட்சியாய் அவர்களின் வாழ்க்கை தொடர்ந்தது. மண் சரிவின் கொடூரத்திலிருந்து உயிர் தப்பிய மூவரின் கதை இது. நட்பின் வீரமும் வாழ்வின் மதிப்பும் தெளிவாக பிரதிபலித்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா?